வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்றைக்கி நாம் இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தற்செயலாக இந்த சேனல்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே வரும்போது ஒரு விஷயத்தை பார்த்தா தலை சுற்றிருச்சு. ஸ்கேம் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் சொல்கிறாங்க. அந்த ஸ்கேம் காம்பவுண்ட் அப்படின்னா என்ன, அது எங்கே நடக்குது, அதெல்லாம் பற்றி ஒரு ஏகப்பட்ட சேனல் தேடி பார்த்தேன். CNN, BBC அது இதுன்னு எல்லாத்துலேயும் பார்த்தாச்சு, எல்லா இடத்துலையும் போட்டிருக்கு. ப்ளஸ் இவர் கோபிநாத் கூட யாரோ ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் இருந்த ஒருத்தரை கூப்பிட்டு விரிவாக பேட்டிலாம் எடுத்திருந்தார். ஸோ அந்த செய்திகள் எல்லாம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சுருக்கமாக எப்படி சொல்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. அதாவது மியான்மர், தாய்லாந்து, லாவோஸ், கம்போடியா போன்ற நாடுகளில், அதாவது தெற்காசிய நாடுகளில் ஒரு பெரிய ஏமாத்து வேலை இப்போ கொஞ்சம் வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குதான். அதாவது கொரோனாக்கு அப்புறமா என்னென்னா, படித்த இளைஞர்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு ஃபாரினில் வேலை வாங்கி தரும். எடுத்த உடனே சம்பளமே 50,000, 60,000, 70,000 அப்படின்னு சொல்லி சேலரின்னு சொல்லி வரீங்களா, ஒன்றும் ரொம்பலாம் படிச்சிருக்க வேணாம், ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும், இன்புட் அவுட்புட் அதாவது டைப் ரைட்டிங் தெரிஞ்சால் போதும், டேட்டா என்ட்ரி மாதிரி ஒரு ஜாப் தாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியது. அப்போ புதுசாக காலேஜை முடித்து வெளியே வந்த ஒரு பையன் என்ன யோசிப்பான்? ஃபாரினில் வேலை, 50,000, 60,000 சம்பளம், தங்குற இடம், சாப்பாடு செலவும் ஃப்ரீ, தங்குறதுக்கும் சாப்பாட்டுக்குமே ஃப்ரீயாக கொடுத்துருவாங்களாம். அதுபோக 50,000, 60,000 சேல்ரி. அப்போ அவன் என்ன நினைப்பான்? ஏன்னா மிஞ்சி சாப்பாடு செலவு, தங்குறதுலாம் ஃப்ரீ, அங்கே போய் மிஞ்சி ஊரெல்லாம் சுற்றி பார்த்து சினிமா போனால் அங்கே போனால் இங்கே போனேன்னு சுற்றி அடித்தா கூட ஒரு 10,000 செலவானா கூட, 20,000 செலவானா கூட மாதம் 50,000 மிச்சமாயிடுமேடா. ஒரு வருஷத்துக்கு கணக்கு போட்டோம்னா கிட்டத்தட்ட 6 லட்ச ரூபா சேர்த்தே வச்சிடலாம் போலியே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்க போயிடுறாங்களாம். போனால் அங்கே என்ன பண்ணுறாங்களாம், பெரிய பெரிய பில்டிங்ஸாக இந்த மியான்மரில் அதை பற்றி நிறைய போட்டிருக்காங்க. மியான்மரில் குறிப்பாக இது ஈஸியாக நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அங்கே கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷமாகவே சிவில் வரலாம். 70 ஆண்டுகளாகவே ஒழுங்கான அரசாங்கம் இல்லாமல் புரட்சி அது இதுன்னு ஒரே கலைபுரமாக இருக்கிறதுனால மியான்மரில் இந்த மாதிரி ஏமாத்து வேலையெல்லாம் ஈஸியாக பண்ண முடியுது அப்படின்றாங்க. அங்கே என்னென்னா பெரிய பில்டிங்னா எப்படி 10 மாடி 15 மாடி அந்த மாதிரி பெரிய பில்டிங் இருக்குமா. உள்ள ஃபுல்லாக என்ன வேலை அப்படின்னா, இந்த ஸ்கேம் பண்ணுறாங்கல்ல, அதுதான் வேலையாம். இங்கே என்ன பண்ண வேண்டியது, இந்தியாவிலேருந்து சிம் கார்டெலாம் வாங்கிட்டு போயிடுவாங்களாம். அந்த சிம் கார்டை யூஸ் பண்ணி வேறு ஏதோ ஒரு மிஷின் மாதிரி வச்சுருக்காங்களாம், அதில் போட்டு விட்டாங்கன்னா கால்ஸ் இன்டர்நேஷ்னல் காலாக இருந்தால் கூட நமக்கு காட்டும்போது லோக்கல் கால் மாதிரி காட்டுமா. நம்ம இங்கே பார்க்கும்போது லோக்கல் கால் மாதிரி இருக்குமா. அப்படி லோக்கல் கால் மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுது, இது மாதிரி பேசி ஏமாத்துறது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட போட்டிருந்தாங்க, மும்பையில் ஒரு வயசான ஒருத்தர் கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் இழந்துட்டாராம் 3 நாளில். எப்படி இழந்தார், ஏன் இழந்தாருலாம் தெரில. இது ரொம்ப ஏமாத்துகிற ஸ்கேம். அதாவது இதில் இந்த ஹனி ட்ராப் ஸ்கேம்னு ஒன்று சொல்லுவாங்க. ஹனி ட்ராப்னால் என்னென்னா, பெண்களை வைத்து ஏமாற்றக்கூடியது அப்படின்னு. பெண்களை வைத்து ஏமாற்றக்கூடியதுன்னா ஆக்சுவலாக பெண்களே அங்கே இருக்க மாட்டாங்க. இந்த பசங்க போகிறாங்கல்ல, இவங்களை மிரட்டி இந்த வேலை செய்ய சொல்கிறது. முக்கியமாக என்னென்னா, போனவுடனே பாஸ்போர்ட்டை பிடிங்கி வச்சுருவாங்க. பாஸ்போர்ட் இல்லாமல் எங்கேயும் போக முடியாது. உள்ளே வச்சு டார்ச்சர் பண்ணுறது. இதுக்கு ஒரு டீம் மாதிரியே வச்சு வேலை செஞ்சு அவங்களுக்கு மாத சம்பளம் கொடுத்து இதை வேலையாக செய்கிறாங்களாம். அதாவது அந்த ஹனி ட்ராப் என்ன பண்ணுவாங்கன்னா, 45லேருந்து 55 வயசுக்கு உட்பட்ட ஆட்களை தான் பிடிப்பாங்களாம். ஏன்னா அவன் தான் பார்த்தா எப்படி இருப்பான்னா, ஓரளவு கொஞ்சம் சம்பாதிச்சிருப்பான், கொஞ்சம் லைஃப்பில் ஓரளவு செட்டில் ஆகிருப்பான், ஏதாவது சேமிப்புகள் இருக்கும் அவன்கிட்ட, ப்ளஸ் முக்கியமானது சபல புத்தியும் இருக்கும். 45 வயசுன்றப்ப திருமணம் ஆனவராக இருந்தாலும் சரி, திருமணம் ஆகாதவராக இருந்தாலும் சரி, அந்த செக்ஸ் லைஃப்லேருந்து கொஞ்சம் விலகி வந்திருப்பாங்க,
ஒரு போர்டமில் இருப்பான். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆளை அட்டாக் பண்ணோம்னா கரெக்டாக ஈஸி ப்ரேயாக மாட்டுவாங்க. இதை வந்து நான் ஒரு தடவை நானே இதை வந்து இன்னொரு சேனலில் சொல்லியிருந்தேன், இருந்தாலும் உங்கள்கிட்ட மறுபடியும் சொல்கிறேன். என் மனைவிட்ட கேட்டப்போ என் மனைவி அதெல்லாம் இல்லைங்க, சும்மா கதை விடாதீங்க, இவங்க நீ சும்மா சொல்லி விட்டுக்கிட்டு இருப்ப அப்படின்ட்டேன். இல்லைம்மா இது இப்படி தான் நடக்கும், வேணால் பாருங்கள் அப்படின்னு சொல்லி காமிச்சு ஒரு ஃபேஸ்புக்கில் நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வஸ்ட்லாம் வந்திருக்கும். அதில் வந்த ரெக்வஸ்ட்டில் ஒரு ரெக்வஸ்ட்டை தேடி பார்த்துட்டு இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி ஒரு பொண்ணு பேர் போட்டு ஒரு 30 வயதில் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு பெண்ணோட ஃபோட்டோ மாதிரி போட்டு போயிடுவோம். அப்போது அந்த ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் உள்ளே வந்திருக்கு. அதெல்லாம் நான் பார்க்குறதே கிடையாது. தெரிஞ்சவங்களாக இருந்தால் மட்டும் தான் ஃப்ரெண்டை அக்செப்ட் பண்ணுவோம், மற்றதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன். அப்புறம் அதை போய் ஓகே கொடுத்த கொஞ்ச நேரத்தில் சேட்டில் ஆள் வந்துருச்சு. என் பேர் இது மீனாட்சி, நான் பெங்களூரில் ஒர்க் பண்ணுறேன், சாஃப்ட்வேரில் இருக்கேன், நான் மதுரை சொந்த ஊர், அது இதுன்னு கதை விட்டுட்டு அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது வாட்ஸ்அப்பில் பேசலாமா அப்படி. சரி அப்படி, இதுதான் என் நம்பர், கூப்பிடுங்க அப்படின்னு. சரி, அதாவது யோசிச்சு பாருங்கள், ஒரு 50-55 வயசுக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆண்கிட்ட ஒரு 30 வயசு பொண்ணு வாட்ஸ்அப்பில் நம்பரை கொடுத்து வா நம்ம 2 பேரும் சேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஈஸி ப்ரே, உடனே விழுந்துருவாங்க. அடுத்த ட்ராப் என்ன, கூப்பிட்டு வாட்ஸ்அப்பில் பேசுறது. வாட்ஸ்அப்பில் பேச ஆரம்பித்தோடனே நம்ம பர்சனலாக பேசலாமா அப்படின்னு அடுத்தால கேட்குது. இவ்வளவு நான் என் ஒய்ஃப்ட்ட காமிச்சிட்டு தான் இருந்தேன், பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஏங்க அப்படியே நீங்கள் சொன்னதெல்லாம் நடக்குதுன்னு. இப்போ பாரு செக்ஸு பேசுவோமா அப்படின்னு கேட்கும் அப்படின்னு. சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு மேலே ஃப்ரீயாக இருப்பீங்களா பேசுவோமா அப்படின்னு மெசேஜ் வந்தது. சரி பேசு கூப்பிடு அப்படின்னு போட்டேன், விட்டேன். ஒரு 7:30 மணி போல் திரும்ப வந்தது. வந்தோடனே நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு. எக்ஸ்பிளிசிட்னா அப்படின்னு டாப்லெஸ் நியூடாக பேசலாமா அப்படின்னு கேட்டது. நான் ஓகே அப்படின்னேன். உடனே இருங்க நான் உங்களை கூப்பிட்றேன் வீடியோ காலில் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ கால் வந்தது. வீடியோ கால் வந்த உடனே பார்த்தா ஒரு பொண்ணு டாப்லெஸ்ஸாக இருக்குது, ஒய்ஃபும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி நான் இப்போ காமிச்சிடல, நீ அதே மாதிரி காட்டு அப்படின்னு கேட்டுச்சு. நான் பிளாக் பண்ணிட்டேன். அங்கே தான் ட்ராப்பு. இப்போ என்ன ஆகுன்னா, இவர் இந்த சைடில் இருப்பார்ல ஒருத்தர், இவர் ஒரு தன்னை ஒரு ஆண் அழகனாகவோ மன்மதனாகவோ கற்பனை பண்ணிக்கிட்டு உடனே இவர் அவுத்து போட்டு போய் முன்னாடி நின்று வீடியோ காலில் பேசுவார். அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பாங்க. சரியா, அங்கே ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அடுத்த வேலை என்ன செய்வாங்கன்னா, இதை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு இவ்வளோ காசை கொடு, இல்லைன்னா நீ இப்படி டான்ஸ் ஆடுற வீடியோவை எடுத்து உன் ஃபேஸ்புக்கில் இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பிச்சிடுவேன், உன்னை நார் அடிச்சிடுவேன் அப்படின்னா அடுத்த மிரட்டல் வரும். இப்போ நம்மளால் என்ன பண்ணுவார், ஃபேஸ்புக்கில் ஊரில் இருக்க அத்தனை சொந்தக்காரன்லேருந்து ஆஃபீஸ் ஆளுங்கள்லேருந்து எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸாக சேர்த்து வச்சுருப்பார். வேறு சிலர் இருக்காங்க, அதாவது அவங்க சில பதிவுகள்லாம் போட்டு முகநூல் போன்ற இடங்களில் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகி யாருனே தெரியாத நண்பர்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் பொதுவாக ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்களோட நண்பர்கள்லாம் யாராக இருப்பாங்க, அவங்க சொந்தக்காரங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, ஆஃபீஸ் கலீக்ஸு, முன்னாள் கலீக்ஸு, இவங்கெல்லாம் தான் அந்த சர்க்கிள்குள்ளே இருப்பாங்க. இப்போ இவருக்கு என்ன ஆகும், இல்லை முதல் பிரச்சனையே என்னென்னா பொண்டாட்டி பார்த்துட்டா என்ன பண்ணுறதுன்னு பயப்படுவார். இது ஆம்பளையை தான் டார்கெட் பண்ணுவாங்க, பொம்பளைங்கள்லாம் டார்கெட் பண்ண மாட்டாங்க. அப்போ இப்படி நிர்வாணமாக நிற்பதற்கு அங்கே அந்த சைடில் ஒரு பொண்ணே இருக்குதா அப்படின்னு கேட்டால் பொண்ணு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் ஒரு வீடியோவை ப்ளே பண்ணி போட்டுட்டு ஒரு நம்பரை கனெக்ட் பண்ணி இந்த நம்பருக்கு வாய்ஸ் காலில் போடு அப்படின்னு சொன்னிங்கன்னா வாய்ஸ் காலாக வரும். அதாவது வீடியோவை நீங்கள் அனுப்பி விட்டிங்கன்னா வீடியோவாக உள்ள மெசேஜ் வரும். வாய்ஸ் காலாக, அதாவது வீடியோ கால் வர்ற மாதிரியே காலாக வரும். அந்த காலில் அந்த ஃபோனோட கேமரா தானே கேப்சர் பண்ணி காட்டணும், அதுக்கு பதிலாக இந்த வீடியோவை அது காட்டும். இவர் என்ன நினச்சிப்பார், வீடியோ காலு அப்போ பொண்ணு தான் அப்படின்னு நினச்சிட்டு தான் இவர் காமிச்சிடுவார். இது வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன், இது மாதிரி ட்ரேடிங் பண்ணலாம், பிட்காயினு அது இதுன்னு ஏகப்பட்ட ஏமாத்து வேலை இருக்குது. பிட்காயினில் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ 100 ரூபா போட்டால் 200 ரூபா வரும், 200 ரூபா போட்டோன்னா 500 ரூபா வரும், 500 ரூபா போட்டால் 1200 ரூபா வரும், இப்படி டபுளுக்கு மேலேயே வரும் அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. முதல்ல 2-3 தடவை ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா 100 ரூபா தானே அப்படின்னு தானே நினைப்பாங்க. 100 ரூபா போயிட்டு போகுது, 500 ரூபா போயிட்டு போகுது, 1000 ரூபா, அதான் ஏற்கனவே 1000 ரூபா வந்திருக்க பரவாயில்ல, 5000 அப்போவும் வந்துடும். அடுத்த ஆள் தான் ட்ராப்பு. இவன் என்ன பண்ணுவான், 5000 போட்டோம் 10,000 வந்துருச்சுடா, இருக்கிற காசு ஒரு 50,000 போட்டுருவோம் அப்படின்னு போட்டான்னா 50,000 அப்படியே போயிடும், முடிஞ்சு போச்சா.
இப்படி தான் ஏமாத்துறது. இது பிட்காயினில் பண்ணுவாங்க, இந்த ஹனி ட்ராப்பில் பண்ணுவாங்க, ஜாப் ஆஃபர்னு பண்ணுவாங்க. அது என்னது கார்டுக்கு பின்னாடி இருக்க 16 நம்பர் சொல்லலாம், ரொம்ப ஓல்டு டெக்னிக். இப்போ அதெல்லாம் தாண்டி எங்கேயோ வந்துட்டாங்க. இப்படி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதில் இங்கேருந்து போய் அப்பாவி இளைஞர்கள் போய் ட்ராப்பில் மாட்டிக்கிட்டு உட்காந்துருக்கிறாங்கன்றது ரொம்ப சோகமான விஷயம். ஒரு சிலர் ஒரு கட்டத்துக்கு மேலே அதுக்கே பழகி அங்கேயே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதான் சரி, ஏமாத்தினா என்ன, நமக்கு தான் மாதம் 1 லட்ச ரூபா காசு தந்துடுறானே அப்படின்னும் போகிறவங்களும் இருக்கிறாங்களாம். அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் இருந்தவர் சொல்கிறாரு, அவரே வந்து இதுவரை கிட்டத்தட்ட 300 பேரை மீட்டு அங்கேருந்து கொண்டு வந்திருக்கோம். அதாவது இவங்களுக்கு மெசேஜ் கிடச்சிதுன்னா இவங்க அதன் மூலமாக அந்த ஊரில் இருக்கக்கூடிய தூதரகத்துக்கு காண்டாக்ட் பண்ணி அங்கேருந்து லோக்கல் அத்தாரிட்டிஸை காண்டாக்ட் பண்ணி இந்த ஆட்களை மீட்டதே கிட்டத்தட்ட 300 பேர்கிட்ட மீட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ ஜாப் ஆஃபர்னு எதாவது வந்ததுன்னா கவனமாக இருங்க. வெறும் டிகிரி படித்து கம்ப்யூட்டரில் டைப் அடிக்க தெரியும் அப்படின்ற ஒருத்தருக்கு 50,000 சம்பளம்லாம் யாரும் தரமாட்டாங்க. அவன் தூண்டுறதே உங்கள் பேராசையை தூண்டி வேற ஒருத்தர் பேராசையை தூண்டி காசு பிடுங்கிறதுக்கு உங்களை கருவியாக தான் பயன்படுத்துவாங்கன்றதையும் புரிஞ்சுக்கிங்க. இந்த ஸ்கேம் காம்பவுண்ட் அப்படிங்கிறத பற்றி இன்னும் விவரமாக தெரியணும் அப்படின்னா இந்த 10 நிமிஷத்தில் சொல்ல முடியாது. இன்னும் விரிவாக தெரிஞ்சுக்கணுன்னா சொல்லுங்கள். இன்னும் டீட்டெயில்ஸ் விசாரித்து கலெக்ட் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் வந்து இதே டாப்பிக்கை இன்னொரு நாள் நம்ம பேசலாம். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.